தமிழ் சினிமால ரொம்பவே ஃபேமஸான நகைச்சுவை நடிகர் தான் கிங் காங். இவரோட உண்மையான பேர் வந்து சங்கர். அதிசய பிறவி அப்படின்ற படத்துல வரக்கூடிய இவரோட அந்த டான்ஸ் சீன்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவே பிரபலமாச்சு. அது மட்டும் இல்லாம வடிவேலு கூட வந்து கிங் காங் இணைஞ்சு நிறைய படங்களுமே வந்து நடிச்சிருக்காரு. ஸோ அந்த காமெடிஸ் எல்லாமே பார்க்கறதுக்கு இப்போ வரைக்குமே செம்ம என்டர்டைன்மெண்ட்டாக தான் இருக்கும். அந்த அளவுக்கு வந்து தமிழ் சினிமால அவருக்குன்னு சொல்லி ஒரு தனி இடத்தை வந்து கிங் காங் பிடிச்சிருந்தாரு. அதே மாதிரி அவரோட பொண்ணு கீர்த்தனாக்கு ரீசெண்டாக தான் வந்து ரொம்ப பிரம்மாண்டமா கல்யாணம் பண்ணி வச்சிருந்தாரு. அதுக்காக நிறைய நடிகர்கள், அரசியல் தலைவர்கள்னு சொல்லி எல்லாத்துக்குமே இன்விடேஷன் கொடுத்திருந்தாரு. அதே மாதிரி தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களுமே வந்து இந்த கல்யாணத்தை வந்து அட்டென்ட் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி நிறைய திரை பிரபலங்களுமே வந்து அந்த கல்யாணத்துல கலந்துக்கிட்டாங்க. ஆனா வடிவேல் அவர்கள் மட்டும் அந்த மேரேஜ் வந்து அட்டென்ட் பண்ணல. ஏன்னா வடிவேல் அவர்கள் வந்து அவரோட சொந்த ஊருக்கு போனதாகவும் அங்க படத்தோட டிஸ்கஷன்ல இருக்கிற காரணத்தினாலும் வந்து மேரேஜ்ல வந்து அவர் கலந்துக்கல அப்படின்னுமே சொல்லியிருந்தாங்க. அதை தொடர்ந்து நிறைய பேர் வந்து வடிவேல் அவர்கள் வந்து ஆல்ரெடி அவர் கூட ஒர்க் பண்ண யாரையுமே வந்து கண்டுக்கவே மாட்டாரு, ஸோ ரொம்பவே ஆட்டிடியூட் காமிச்சிட்டு இருப்பாரு, அவர் கூட சேர்ந்து நடிச்ச நிறைய காமெடி நடிகர்ஸ் வந்து இப்போ உடல்நலம் சரியில்லாம வந்து இறந்திருக்காங்க, ஸோ அது யாரையுமே போய் அவர் பார்க்க கூட கிடையாது, அவருக்கு எந்த ஹெல்ப்புமே பண்ணதில்லை அப்படின்னு சொல்லி அவரை பத்தி நிறையவே நெகட்டிவான விமர்சனங்கள் வந்துட்டு இருந்துச்சு. இந்த நிலையில இப்போ கிங் காங் அவர்களோட பொண்ணோட மேரேஜ் இவர் அட்டென்ட் பண்ணல அப்படின்றப்போ இவர் ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வடிவேலு பத்தி தப்பா பேசிட்டு இருந்தாங்க. ஆனா ரீசெண்டா கிங் காங் அவர்கள் கொடுத்த ஒரு இன்டர்வியூல வடிவேலு பத்தி சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு. அந்த விஷயம் சோஷியல் மீடியால இப்போ செம்ம ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. அதாவது வடிவேலு வந்து அவங்களோட மேரேஜை அட்டென்ட் பண்ணல அப்படின்னாலுமே பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் வந்து 1,00,000 ரூபாய் வந்து மொய் கொடுத்துருக்காராம். அது மட்டும் இல்லாமல் அவங்க 2 பேர்த்தையும் வந்து ஆசீர்வாதமும் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த விஷயத்த ரீசெண்டாக இன்டர்வியூவில் வந்து அவர் ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ இதுதான் இப்போ சோஷியல் மீடியாவில் செம்ம ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. ஏன்னா வடிவேலு பற்றி எல்லாருமே தப்பாக பேசிகிட்டு இருந்த நேரத்தில் திடீர்னு பார்த்தா ஓகே ஏதோ ஒரு சூழ்நிலையினால அவர் கல்யாணம் அட்டென்ட் பண்ணலனா கூட மணமக்களை வந்து வாழ்த்தி வந்து மொய்யுமே கொடுத்துருக்காரு, ஸோ இதாச்சும் பண்ணார் அப்படின்னு சொல்லி இப்போ வடிவேல் அவர்களுக்கு ஆதரவாக நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லிடுங்க.